வணக்கம் மக்களே. இந்த வார செங்கல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயரா இருந்துச்சு தானே. பிங்க் டீம் கடைசி வரைக்கும் போராடினாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்ஷிதா அண்ட் பவித்ராவோட ஆட்டம். அவங்களோட ஆட்டம் சும்மா அதிரடியா இருந்துச்சு. ஜெயிக்க வாய்ப்பு இல்லைனாலும் கடைசி வரைக்கும் போராடினாங்க. இந்த டாஸ்க்ல முத்து மேல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவர் பவித்ராவை ஹேண்டில் பண்ண விதம், அவங்கள பிடிச்ச விதம், என்ன ஷாம்பு போடுறீங்கன்னு கேட்ட விதம் எதுவுமே சரியில்லைன்னு சோசியல் மீடியாவில் அவர் மேல நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இவர் மேல மட்டும் இல்லாம ராணவ் கையில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னது, அன்ஷிதா தலையில அடிபட்டதுன்னு சொன்னது, ஜெஃப்ரி தீபக்கை தள்ளி விட்டுட்டு இல்லைன்னு சொன்னது எல்லாமே அவங்களோட டிராமான்னு இவங்க மேலையும் விவாதம் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் 24/7 பார்க்கும்போது நமக்கும் இது உண்மையோன்னு தோணுது. மொத்தத்துல எப்படியோ நேத்து இந்த டாஸ்கை முடிச்சிட்டாங்க. எல்லோ டீம் இந்த டாஸ்க்ல வின் பண்ணாங்க. தந்திரமா ப்ளூ டீம் கிட்ட கூட்டணி போட்டு ஜாக்லின் இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினை நம்பி முத்து மோசம் போயிட்டாரு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விவாதத்துல கூட ஜாக்லின் தந்திரமா செயல்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. ரஞ்சித் அதுக்காக கடைசி வரைக்கும்